வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாவா தரப்புல இருந்து ஒரு ஒர்த்தான டிவைஸ்ன்னு சொல்லலாமா? ஸ்பெசிஃபிகேஷன் டு பிரைஸ்ல நோக்கியாக்கு காம்படிஷனா? நோக்கியாவுக்கெல்லாம் காம்படிஷனா யாரு வருவா? யாரும் வர முடியாது. ஏன்னா நோக்கியா தனித்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை யாரும் மதிக்கிறதே இல்லை. சோ இது வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில வந்து அந்த டெக்னோ ரெட்மி கூட இந்த பட்ஜெட்ல தான் இருக்கு. 12,500 ரூபாய்க்கு ஃபுல் HD பிளஸ் ஸ்கிரீன், டிமென்சிட்டி 6020, 8GB RAM, 128GB ஸ்டோரேஜோட ஒரு போன் வந்திருக்கு. அதுவும் 5G இல்லையா? Blaze Pro 5G. சோ இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ரிவ்யூலாம் கிடையாது, கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் இருக்கும். அது தவிர ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே. சோ இதுல எம்ஆர்பி எவ்வளவு போட்டிருக்கு? ஃபுல் ரிவ்யூக்குலாம் டைம் ஆகுங்க. 14,999 போட்டிருக்கு. 15,000 போட்டிருக்கு. இங்க வந்து 12,500 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஓகே சரி, எல்லாம் ஓகே. இப்ப எப்படியா இருந்தாலும் டப்பால இருக்கிற எந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் பசங்க காண்டாயிடுவாங்க. ஸ்டார் வேல்யூ எங்க போன்ல இருக்கான்னு பாரு. இதுல போடல. ஸ்டார் 07 ஸ்டார் வேல்யூ போட்டுறேன். ஸ்டார் 07 அதுதான் நம்மளுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து ஸ்டார் வேல்யூ பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. பட் இது இருக்கு, 5G பேண்ட் மட்டும் தான் இருக்கு. இங்க வரேன். வாவ், இட் இஸ் லெஸ் தென் 1.6. இதான் நிறைய பேர் இப்படி சொல்ல மாட்டாங்க. செம பிரில்லியண்டா இருக்குடா. இது லெஸ் தென் 1.6ங்க. எங்களுக்கு தெரியாது. மோர் தென் 1.6னா சர்டிபிகேஷன் கொடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க பாருங்க. ஏண்டா லாவா, இதெல்லாம் நியாயமாடா? சோ பாக்ஸ்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா, கிளியர் கேஸ் இருக்கு. என்னடா இது? இது ஏதோ 24 ஹவர்ஸ் சர்வீஸ் தான். சர்வீஸ் ப்ராமிஸ் 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து ஹோம்லயே வந்து அட்டெண்ட் பண்ணுவோம் சர்வீஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. இது என்ன இந்த சார்ஜர்ல என்ன இருக்கான்? சார்ஜர் எதுவும் இல்ல. 30 வாட் 33 வாட் சார்ஜர் ஒன்னு இருக்கு. ப்ரொஜெக்டர் பின் நல்லா இருக்குல்ல, பாக்க கொஞ்சம் ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. அப்புறம் வேற எந்த டப்பா இருக்குங்க? சோ அடுத்து ஒரு சிங்கம் ஒன்னு இருக்கு. இருங்க எடுத்துட்டு வரேன். சிங்கமா? சிங்கம் எங்க இருந்துடா வந்தாரு இந்த சிங்கம் திடீர்னு? இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள ஒரு சிங்கம். ஓ, அதாவது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த போன் நான் வாங்கினேன்னா நானும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், இந்த இதுலதான் பாக்ஸ் இருந்துச்சு. எதுக்கு? ஹாலோகிராம் மாதிரி இருக்கு. ஹாலோகிராம் தான். சரி. ஓ, மிலன் நம்மளா? மிலனுக்கு இல்ல ரிவ்யூ நெட் யாருக்கு அனுப்புறாங்களோ அவங்க பேர் போட்டு, சோ மிலனுக்கு சென்ட் பண்ணாங்க அந்த பிஆர். மிலன் பேர் போட்டு, எங்க பேர் போடாதனால நாங்க இந்த போனை கழுவி தாங்க ஊத்த போறோம். எங்க பேர் போட்டிருந்தால யூரோப்ல இருக்கான், அவன் அந்த போன் பாத்திருக்கவே மாட்டான். எஸ், அதனால கண்டிப்பா லாவா செஞ்சிருவேன் இப்ப. சரி, ஆக்சுவலா வந்து இப்ப எப்படின்னா, மக்கள் நம்மகிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா, லாவாவை நம்பி வாங்கலாமா அப்படிங்கறதான். இப்போ இந்த ஸ்பெசிபிகேஷன் அண்ட் பில்டு குவாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பிளஸ் 12,500 பாக்கும்போது சீரியஸா ஒர்த்து தான். ஆனா என்னென்ன பாயிண்ட்லாம் நீ சொல்லுவ? அதை தவிர இப்ப நிறைய தவிர சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னா மோட்டமா தான் இருக்கானுங்க. இவங்க கன்ஃபார்ம் கூட பண்ணல. ஓகே, எத்தனை அப்டேட்னு தெரியாது. ரைட். கேமரா ஆவரேஜ் தான். என்ன செட்டப்? 50 MP மெயின் கேமரா, அதுக்கப்புறம் ஏஐ லென்ஸ் அப்படின்னு தான் போட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன ஏஐ அப்படின்னு தான் போட்டுருக்காங்க. 2 MP இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா போர்ட்ரேட் ஆப்ஷன் அதெல்லாம் இருக்கு. சோ அத சாஃப்ட்வேரா என்னன்னு தெரியல. ஓகே. சோ ஆவரேஜ் கேமரா தான். டிஸ்பிளே நல்லா இருக்கு. நல்லா இருக்கிற விஷயம் என்னன்னா, டிஸ்பிளே ஃபுல் HD பிளஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் பேனல் இருக்கு. ஓகே. சோ HDR கிடையாது, ஆனா பிரைட்னஸும் அபிஷியலா மென்ஷன் பண்ணல. நான் பாக்குறதுக்கு வந்து டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும். நார்மலாவே எனக்கு பார்க்க நல்லா தான் வச்சா இருக்கு. பெசல், பாட்டம் பெசல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில இவ்வளவுதான். ரெட்மி கூட இந்த ரேஞ்சில இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த பட்ஜெட்ல இருக்கிற நிறைய போன்ஸ் இப்படி தான் இருக்கு. மேபி ரெட்மி கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த போன்ஸ் இப்படி தாங்க இருக்கு. நோக்கியா எல்லாம் பஞ்ச் ஹோல் இருக்கு. ஓ, இந்த டியர் டிராப் அது கிடையாது. ஓகே ஓகே. மத்தபடி UI நல்லா இருக்கு. சோ கிட்டத்தட்ட ஸ்டாக் அண்ட் ரைட் மாதிரி தான். இப்ப லாவா இதே பாத்திருப்பீங்க. நிறைய இப்போ பட்ஜெட் ஃபோன்ஸ் நிறைய விடுறாங்க. ஸோ ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது, எக்ஸ்டர்னல் ஆப்ஸ் எதுவுமே கிடையாது, கூகுள் ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கு. சூப்பர்ரா, இதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் அகைன் இதெல்லாம் நல்ல விஷயமா தான் நீ சொல்லிட்டு இருக்க. வாங்கலாமா? யாரு வாங்கலாம்? அந்த மாதிரி உனக்கு டக்குனு இப்ப ஸ்ட்ரைக் ஆகும். அதான் இப்போ வந்து ரெட்மி, ரியல்மி இந்த பிரைஸ் ரேஞ்சில வாங்குறவங்க, எனக்கு ப்ளோட்வேர் தேவையில்லை, ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிடிக்கும், ப்ரௌட்லி இந்தியன் அந்த மாதிரிலாம் ஏதாவது இது பண்ணவங்க வந்து கண்டிப்பா வாங்கலாம். ஓகே. சோ இதுல என்ன ஹைலைட்டா இருக்குன்னா, இப்ப கேமரா வந்து ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மரா இருந்தாலும் எனக்கு இன்னொரு டவுட்ரா. இப்ப மத்த பிராண்ட்ஸ் இருக்கு. இப்ப ரெட்மி, ஷாமியும் பார்த்தனா, அத ஷாமி, நார்சோ, ரியல்மி, சோ இவங்க எல்லாரும் அப்டேட் குடுக்குறாங்க, குடுக்கலன்னு கிடையாது. பட் டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துதான் கேட்டா, நான் ரியல்மி 3 Pro, ரியல்மி 5 Pro, ரியல்மி XT அந்த டைம்ல கோல்டன் பீரியட். சோ அப்பெல்லாம் வந்து நிஜமாவே இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடிஞ்சது. ரியல்மி எக்ஸ்ல பார்த்தா கேமரா மொக்கையா இருந்தது, ஒரு அப்டேட் வந்து பார்த்தா இம்ப்ரூவ் ஆச்சு, செமையா இருந்தது அதெல்லாம். சோ அந்த மாதிரி வந்து இப்ப அவங்க கிட்டே எதிர்பார்க்க முடியல. பட் லாவா இவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்க?
இப்போ இன்கேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், கேமரா பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இல்ல, அத இந்த பட்ஜெட்டை ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னா அது இம்ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க ஏதாவது அப்டேட்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்காங்கிறதான் டவுட் இருக்கு. அதான் நம்மளுக்கு தெரியல. ஸோ லாங் டேர்மா யூஸ் பண்றவங்க தான் ஒரு போனை வந்து, இப்ப நான் ஒரு போன் வந்து இந்த வருஷம் வாங்குறேன், நான் வந்து 2 years யூஸ் பண்ணேன், இத்தனை அப்டேட்ஸ் வந்திருக்கு, ஆனா அப்பப்போ வந்து புஷ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அபிஷியல் ரிலீஸ்ல அனுப்புவாங்க. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், கேமராலாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம், அப்பப்போ வந்து ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்புவாங்க. ஸோ நிறைய பேர் ட்வீட்டும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் அப்டேட் வந்து. மேபி நம்ம மக்கள்கிட்ட கேட்கலாம்டா. இப்போ ஆல்ரெடி பார்த்தோன்னா இப்போ யாராவது லாவா அக்னி யூஸ் பண்றாங்கன்னு வையேன், அப்போ வரும்போது அது பெரிய டாக் ஆஃப் த டவுனா இருந்தது. இன்கேஸ் அக்னி யாராவது யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, எந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்றாங்க, அப்டேட்ஸ்னால ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட் சீரியஸா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஓகே, மத்தபடி 8GB RAM இவங்க தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 12,500 ரூபாய்க்கு 8GB RAM, வர்ச்சுவல் ரேம்லாம் இருக்கு, ஆனா 8GB RAM வந்து நேட்டிவாவே வந்து 8GB RAM கொடுக்குறாங்க. சூப்பர். சோ அதாவது 6GB வர்ச்சுவல் RAM இருக்குன்னு போட்டுருக்கு. சோ கிட்டத்தட்ட 14GB RAM வரும். 8GB RAM, 6GB வந்து டிஃபால்ட்டா எனேபிள், 8GB எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது வந்து இது உருட்டுங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு எனக்கு தெரியும். சோ 8GB RAM நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆஃப் பண்ற ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். அது நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க. 4GB ஆக்கிக்கலாம், அப்படி இல்லனா 6GB 8GB தான் இருக்கு, ஆஃப் பண்ற ஆப்ஷன் இல்ல. அது பண்ணிருக்கணும். இது இருக்கு. இருக்கா? ஓகே, RAM இருக்குங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். 8GB is more than enough. இது எக்ஸ்ட்ராவா தேவையில்லாம ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்துக்கும். ஓகே சூப்பர். ஆண்ட்ராய்டு 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆண்ட்ராய்டு 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ். அப்டேட் பத்தி தெரியாது, மேபி 14 வரலாம். ஆமா. சோ அதோட டிமென்சிட்டி 6020 வந்து டிமென்சிட்டி 700 ஓட ரீபிராண்டட் தான். ஓகே. சோ இந்த பிரைஸ் ரேஞ்சில இதுக்கு முன்னாடியே 700 நிறைய வந்திருக்கு. 10 to 15,000 ரேஞ்சில வந்து நிறைய 700. இப்போ ஸ்னாப்டிராகனோட கவுண்டர் பார்ட்னா 695 அதெல்லாம் கிட்டத்தட்ட 4 Gen 2 ஓட கொஞ்சம் ஸ்லைட்லி இதுவா இருக்கும், டவுன் சைடுல இருக்கும். ஏன்னா அதுல கொஞ்சம் ப்ராசஸிங் இதெல்லாம் CPU கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். GPU கண்டிப்பா பெட்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். சோ 12,000 ரேஞ்சில 12,500 ரேஞ்சில வந்து இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். கேமரா ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ், லோ லைட்லாம் நிறைய எதிர்பார்க்காதீங்க. இது எப்படி வாட்ஸ் இருக்கு? இப்போ டிஸ்ப்ளே பத்தி சொல்லிட்டோம், இதெல்லாம் ஓகேனாலும் ஸ்பீக்கர் எப்படி இருக்கு? ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஓகே, வைப்ரேஷன் ரொம்ப மைல்டு தான். நீங்க கேப்பீங்க வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது டைப் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும்ல, வெச்சு பார்த்தாலே தெரியும். ரொம்ப மைல்டு. இது வந்து இந்த பட்ஜெட் போன்ஸ்ல இருக்கிற வைப்ரேஷன் ரொம்ப மைல்டு தான். ஆமா, பட்ஜெட் போன்ல எப்படி இருக்குமோ வைப்ரேஷன் அப்படிதான் இருக்கு. யூனிக்காலாம் ஃபீல்லாம் ஆகாது, சும்மா கரகரன்னு இருக்கு. ஸ்பீக்கரும் ஆவரேஜா, சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஓகே. ஆனா மோட்டோ மட்டும் தான்டா இந்த பட்ஜெட். மோட்டோ வந்து 10,000 ரூபாய்க்கே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது நிஜமாவே டால்பியோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். சோ இதுல இந்த கூகுள் டயலர் அதான் இருக்கு. சோ கூகுளோட அந்த ஆட்டோமேட்டிக் அந்த இந்த கால் ரெக்கார்டிங். ஓகே your call is being recorded. சோ எல்லா ஆப்ஸுமே அந்த மெசேஜிங் ஆப் எல்லாமே வந்து கூகுள் ஆப்ஸ் அதுதான் இருக்கும். சோ RCS லாம் யூஸ் பண்ணலாம். சோ அது ஓரளவுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது. சோ ஃப்ரண்ட்ல வந்து 8MP கேமரா தான் இருக்கு. ஓகே, அதுவும் ஆவரேஜ் தான். சோ ஃப்ரண்ட்ல ஃபுல் HD ரெக்கார்டிங் இருக்கு, பேக்ல வந்து 2K ரெக்கார்டிங் அப்படின்னு தான் இருக்கு. 2K ரெக்கார்டிங் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் 1080p தான் கொடுப்பாங்க. 2K வீடியோ சாம்பிள் EAS ஆன்ல தான் இருக்கு. ஃபோக்கஸ் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ EASல வந்து நடந்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக அதை மேனேஜ் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரா 1080p வீடியோ சாம்பிள். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் EAS எதுவும் இல்லை, ஸோ ஷேக்ஸ் இருக்கும். டைனமிக் ரேஞ்ச் ஓகே. பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு எதுவும் தெரியல, ஃபேஸ் தெரியுது. ஏதாவது ப்ரொடெக்ஷன், கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பத்தி ஏதாவது போட்டிருக்கான்னு பாருங்க. ஏன்னா பின்னாடி வந்து பிளாஸ்டிக் தான், ஆனா அந்த மேட் ஃபினிஷ் இப்போ எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதே மாதிரி கிளாஸ் பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்கும், ஆனா பிளாஸ்டிக் தான் அந்த ஃபினிஷ். ஆனா வைட் L1 சப்போர்ட் இருக்குன்னு போட்டுருக்கு. வைட் L1 சப்போர்ட் இருக்கு, ஆனா HDR கிடையாது. சோ HD கண்டென்ட்லாம் ப்ளே பண்ணும் இந்த நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ எல்லாம். ஆனா HDR எதுவுமே யூடியூப்ல கூட HDR வராதுன்னு நினைக்கிறேன். யூடியூப் சரி, வித் அனானிமஸ் ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குங்கிறது வேற எதுவும் இல்ல. கதறதான் செய்யும், கத்தும் யுவர் கால் இஸ் பீயிங் ரெக்கார்டட்னு. பட் கான்டாக்ட்ல இல்லாத நம்பர்னா ஆட்டோமேட்டிக்கா கால் ரெக்கார்ட் பண்ணுன்றதை எனேபிள் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. சோ இந்தியாஸ் நம்பர் 1 இல்ல போட்டிருக்காங்க நம்பர் 1 பிராண்ட். ஓ, சார் ரேடியேஷன் சேஃப் ஆண்டா. அது என்னடா பண்றீங்க இப்படிலாம்? சரி ஓகே. சோ இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு பாக்கும்போது இப்போ எப்படியும் கேமரா சாம்பிள் வாட்சன் அட்டாச் பண்ணுவோம். கேமரா சாம்பிள் நீங்க பாப்பீங்க, லோ லைட்லாம் எதிர்பார்க்கறீங்க. நார்மல் இதே வந்து கொஞ்சம் பூஸ்டட் ஒரு மாதிரி இதுவா தான் இருக்கும். HDR ஆட்டோமேட்டிக் HDR நான் எனேபிள் பண்ணி தான் இருந்தேன். 5 வருஷம் ஏத்த மாதிரி இருக்கு.
5 வருஷம் முன்னாடி ஸோ எடுக்கும் 50 MP கேமரா, அந்த ஜூம் ஆப்ஷன் அதெல்லாமே இருக்கு. EAS இருக்கு வீடியோஸுக்கு. ஓகே, ஓரளவுக்கு வீடியோஸ் வந்து டீசெண்டா இருக்கு. EAS ஆன் பண்ணீங்கன்னா ஸ்லைட்டா ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் கேமராக்கு வந்து EASலாம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ நார்மலா எப்படி இருக்குங்க, அதே மாதிரி நார்மலா போர்ட்ரேட் அந்த ஆப்ஷன்லாம் வந்து கேமரா ரொம்ப சிம்பிள் கேமரா தான். இந்த ஃபில்டர்ஸ், பியூட்டி மோடு, இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்லோ மோஷன். அதே மாதிரி நீங்க இப்ப சாம்பிள் பாத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதை வச்சு நீங்களே யோசிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நைட் மோட்லாம் இருக்கு, ஆனா ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க கேமரால. ஓகே, ஆவரேஜா தான் இருக்கும். அதாவது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ஸோ ஃபுல்லா பிளாஸ்டிக் தான், ஆனா பிளாஸ்டிக்லயே வந்து நல்ல குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்லைடு ஃபுல்லா ஃபிளாட் இதுவா இருக்கு. டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் இருக்கு. ஓகே, சோ டுவல் சிம் பிளஸ் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் அதுவும் இருக்கு. 5G சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக்கும் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ பட்ஜெட் 5G போன்ஸ் கேட்டகரிக்குள்ள லாவா வந்து கொஞ்சம் பவர் பேக்டு மாதிரி ட்ரை பண்ண போன் தான் இந்த பிளேஸ். ஸோ பெஞ்ச்மார்க்ஸும் நீங்க பாப்பீங்க, நான் ஸ்கிரீன்ல போடுறேன் கம்பேரிசன். பெஞ்ச்மார்க் கம்பேரிசன் வந்து கீக் பெஞ்ச் எப்படி இருக்கு, அன்டூட் எப்படி இருக்கு, மற்ற போன்ஸோட கம்பேரிசன், மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்ல இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதோட கொஞ்சம் இது காசு ஸ்பெண்ட் பண்ணா மோட்டோ 15,000 G54 இப்போ பிக் பில்லியன் டேலே வரும் ஆஃபர்ல. இன்னும் அது பயங்கரமான போனுங்க, அதுக்கு அப்பெல்லாம் கம்பேர் பண்ணிட முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை. அது வேற லெவல் போன். இதுவே இதுல இன்னும் பேங்க் ஆஃபர் வந்தா இன்னும் சீப்பா இருக்கும். 11K அந்த மாதிரி ஆஃபர்ல வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, சோ நல்ல ஆப்ஷன்ஸ், ஃபுல் HD எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட. ஏன்னா எல்லாரும் HD கொடுத்து கொஞ்சம் கடுப்பேத்துவாங்க. சோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இல்ல. சோ பார்க்கலாம். ஓகே, மேக் இன் இந்தியா, இந்த இந்தியன் கம்பெனி அப்படின்ற ஒரு இதுல வந்து கொஞ்சம் ஒரு டீசென்டான ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சிருக்கு. மைக்ரோமேக்ஸ் தான் காணோம், இப்ப ஆர்டிகல் லாவாவா இருக்கு, திரும்ப வர மாதிரி ஏதோ லீக்ஸ் பார்க்கலாம் வந்த உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ப்ரோஸ், சோ இதான் லாவாவை பத்தி எங்களோட கருத்துக்கள். வேற ஏதாவது டவுட்ஸ் இந்த டிவைஸ் பத்தி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நம்ம அதை வந்து வேற ஏதாவது கமெண்ட்ஸ் வீடியோல சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ பாப்போம் தொடர்ந்து இன்னொரு பதிவுல. அது வரைக்கும் சிவபரணி, See you, son. Bye.